அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷாபான் மாத பிறை தொடர்பாக நம்ம தமிழகத்திலே தலைமை காஜியின் மூலமாக ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று 30ஆம் தேதி மக்ரிபுக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய நாள். தமிழகம் முழுவதும் பிறை தேடப்பட்டது. ஆனால் மேகமூட்டத்தின் காரணமாக எங்கும் பிறை தெரியவில்லை. எனவே ரஜப் மாதத்தை முழுமைப்படுத்தி இன்று மக்ரிபிலிருந்து ஷாபான் 1 துவங்குகிறது என்று நாம் அறிவித்திருக்கிறோம். இன்னும் பலரும் அறிவித்துள்ளார்கள். ஆனால் தலைமை காஜி என்று சொல்லக்கூடியவர் ஆந்திர பிரதேசம் கடப்பா என்ற ஊரில், அதோனி என்ற ஊரில் பிறை பார்க்கப்பட்டது என்று சொல்லி, எனவே ஷாபான் 1 நேற்று இரவே ஆரம்பமாகிவிட்டது என்று அறிவித்துவிட்டு அவர்கள் பிதாவாக செய்யக்கூடிய ஷபே பராத் இந்த நாளில் வருகிறது என்றெல்லாம் அவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். இவர்கள் எதை மார்க்க நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, நாம் எதை மார்க்க நிலைப்பாடாக சொல்கிறோமோ அதைத்தான் தாங்களும் மார்க்க நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக பேசுகிறார்கள். நாம் எதை மார்க்க நிலைப்பாடாக சொல்கிறோம்? சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, பல சான்றுகள் இருக்கிறது. உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குரைப் என்பவரை சிரியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரமலான் மாதத்திற்கு முன்பாக சிரியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் சிரியாவிலே இருக்கிறார். சிரியாவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடக்கிறது. அங்கே நேற்று எப்படி வெள்ளிக்கிழமை இரவு இவர் பிறை பார்த்ததாக தலைமை காஜி அறிவிக்கிறாரோ, அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே வெள்ளிக்கிழமை இரவு ரமதானுடைய முதல் பிறை பார்க்கப்படுகிறது. ரமதான் மாதம், இது ஷாபான், ரமதான் மாதத்துடைய முதல் பிறை பார்க்கப்படுகிறது. மதீனாவிலே சனிக்கிழமை அவர்கள் பிறை தெரியாததினால் சனிக்கிழமை தான் ரமதானுடைய முதல் தேதி என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த குரைப் என்பவர் சிரியாவிலே ரமதானுடைய முதல் பிறையை பார்த்துவிட்டு அங்கு மக்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள். இவரும் நோன்பு நோக்கிறார். இவர் மதீனாவிற்கு வருகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை சந்திக்கிறார். இப்னு அப்பாஸ் கேட்கிறார்கள், நீங்கள் சிரியாவில் எப்பொழுது பிறை பார்த்தீர்கள்? நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறை பார்த்தோம். நீ பார்த்தாயா? நானும் பார்த்தேன். மக்களும் பார்த்தார்கள். மக்களும் நோன்பு நோற்றார்கள். முஆவியாவும் நோன்பு நோற்றார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் பிறையை ஒன்று ஷாபானை 30ஆக முழுமைப்படுத்துவோம், அல்லது எங்களுக்கு பிறை தெரியணும், நாங்கள் என்ன செய்வோம், சனிக்கிழமை இரவு தான் நோன்பை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிரியாவில். மதீனாவில் சனிக்கிழமை இரவு தான் நோன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குரைப் கேட்கிறார், அவலா தக்தஃபி பி ரூயத்தி முஆவியா வ சியாமிஹி, முஆவியா ஒரு நாள் முன்னாடி பார்த்தாரு, அது உங்களுக்கு போதாதா? அவர் நோன்பு வைத்தது உங்களுக்கு போதாதா? லா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில ஸலாஸீன அவ் நராஹு, நாங்கள் பிறையை கண்ணால் பார்க்கின்ற வரை, பிறை தெரியாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்கின்ற வரை நாங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்போம். ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு இப்படித்தான் உத்தரவிட்டார்கள். பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அந்த பிறை கண்ணால் பார்த்தல் என்பது ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட பிறை இன்னொரு பகுதியை கட்டுப்படுத்தாது. இதுவும் மார்க்கத்துறை சட்டம். ஒரு பகுதியை எப்படி தீர்மானிப்பது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், சௌமு யௌம தஸூமுன் நாஸ், நீங்கள் என்றைக்கு நோன்பு என்று தீர்மானிக்கிறீர்களோ அதான் நோன்பு. ஒரு அல்ஹா யௌம யுதஹின் நாஸ், மக்கள் என்றைக்கு ஹஜ்ஜு பெருநாள் தீர்மானிக்கிறார்களோ அதுதான் ஹஜ்ஜு பெருநாள். அல் ஃபித்ரு யௌம துஃப்திருன் நாஸ், மக்கள் நீங்கள் என்றைக்கு நோன்பு பெருநாள் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதான் நோன்பு பெருநாள். நாம் தீர்மானிப்பதில் பிறை பார்க்காமல் தீர்மானிப்பது அல்ல. ஒரு இடத்தில் பிறை பார்க்கப்பட்டால் அதை தகவலை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாம் மக்களிடம் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழக அளவில் முடிவு செய்து வருகிறோம். இது நாம் மட்டும் சொல்லவில்லை, ஜமாஅத்துல் உலமாவும் அதைத்தான் சொல்கிறார்கள். நாங்கள் சவுதியில் பார்க்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேறு எங்கு பார்க்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தமிழகத்தில் பார்த்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று ஜமாஅத்துல் உலமாவும் சொல்கிறது. தலைமை காஜியும் அப்படித்தான் சொல்கிறார். அவர்கள் எதை மார்க்கமாக ஒத்துக்கொண்டார்களோ, மார்க்க சட்டமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு மாற்றமாக நேற்று என்ன அறிவித்திருக்கிறார்? ஆந்திர பிரதேசத்தில் கடப்பாவில் பார்க்கப்பட்ட, இப்படித்தான் முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள், சில வருடங்களுக்கு முன்னால் மாலேகானில் பார்க்கப்பட்டது என்று சொல்லி தலைமை காஜி என்பவர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க சட்டத்திற்கு புறம்பாகவே அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார்கள். இவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஜனவரி 1ஆம் தேதி ரஜப் மாதம், அதற்கு சென்னையில் தான் பிறை பார்க்கப்பட்டதுன்னு அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி டிசம்பர் 2ஆம் தேதி 2024 போன வருஷம் ஜமாத்துல் ஆஹிர் மாசம் அவர் சொல்றாரு,
நாட் சைட்டட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிறை பார்க்கப்படவில்லை என்றுதான் இவர் அறிவித்திருக்கிறார். அதே போல் நவம்பர் 2, 2024 ஜமாத்துல் அவ்வலுக்கு நாட் சைட்டட், பிறை பார்க்கப்படவில்லை என்று அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவுல அறிக்கையா போட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டுச்சு, கீழக்கரையில் பார்க்கப்பட்டுச்சு, பாண்டிச்சேரியில் இப்படித்தான் அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்படி என்றால் இந்த ஷாபான் பிறை அறிவிப்புக்கு மட்டும் ஏன் இவர் ஆந்திராவிற்கு செல்ல வேண்டும்? கடப்பாவில் பார்க்கப்பட்டது, அதோனியில் பார்க்கப்பட்டது என்று எதற்கு செல்ல வேண்டும்? இது எப்படி மார்க்க சட்டத்திற்கு உட்பட்டதாக எப்படி ஆகும்? அவர்களே இதுதான் மார்க்க சட்டம் என்று சொல்கிறார்கள். அதற்கு மாற்றமாக சொல்கிறார்கள். எந்த ஜமாஅத்துல் உலமாவும் எந்த ஆலிம் பெருமக்களும் அதை கேள்வி கேட்பதில்லை. இது சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்பமாக ஆகுமா இல்லையா? இப்படித்தான் இவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.